ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோட பாண்டிச்சேரி ஹரிஷ்லாலேருந்து பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பிக் பாஸ் டே 2லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, டேரக்டர் டீ கடை இருக்கும்போது ஒரு ஆள் 8 மணி நேரம்னாச்சு தூங்கணும், அவர் டீனா போட்டு தரக்கூடாதுன்னு அந்த ஒரு பாயிண்ட் போயிருந்து. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ரஜினி சாரோட பேட்டை படத்தெல்லாம் போட்டு பார்க்க தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தைன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்தது யாருக்கும் பிரச்சனை தெரில. பேசினும் போது அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் சொல்கிறான், திவாகர் பெண்களுக்கு ஒன்றுனா வருவார்னு. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அப்புறம் என்னன்னா, திவாகர் ஏதோ டாஸ்க் கொடுத்தாங்க பொழுது, இவர் போகும்போது எல்லார்கிட்டையும் பேசுகிற மாரி கண்ட்ரிபியூட்னு சொல்லிட்டு போயிட்டார். நீங்கள் அதில் இருந்த ஒரு ஆள், நீங்கள் எப்படி எங்களை கேட்கலாம், நாங்கள் 2 பேர் தானே அந்த இடத்துல இருந்தேன்னு அந்த ஒரு பேச்சு வேறு. இந்த கண்ட்ரிபியூட்னு சொன்னார்ல திவாகர், அந்த பிரச்சனை போயின்னு இருக்கும்போதே அவன் பேர் தெரியல, ஏதோ கேட்டார் போது அவன் அதுக்கு கையை வெட்டுறான் சொன்னான். ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் எப்படின்னா கேட்குறது ரொம்ப தப்பு. எங்கேனாச்சும் ரீல்ஸ் போட்டுன்னு ஜாலியாக இருக்க விட்டு பிக் பாஸ் வீட்டு உள்ளே போயிட்டு தலைவர் படாத பாடுபடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் இன்னொரு கண்டஸ்டன் பேசி நிற்கும்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடல கிளாஸ் போடலே கேட்டாங்க. அதுக்கு பார்வை சொல்கிறாங்க, எனக்கு என்ன கண்ணு தெரியாதா அது இதுன்னு பேசியிருந்தாங்க. அப்புறம் என்னென்னா, அவங்களுடைய வாட்டர் கொடுத்தாங்களே அதை தேவைக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்லும்போது நம்மளுடைய கனி என்ன பண்ணிட்டாங்க, சமையலில் தண்ணியை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. என்ன டாஸ்க்னால், கதை சொல்ல சொன்னார். 3 பேரை ஒரு நாளைக்கு சொல்ல சொன்னார். அதில் நந்தினி, கெமி, அப்புறம் திவாகர், இந்த 3 பேரில் சொன்ன இதில் எனக்கு நந்தினி அவங்களுடைய ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொல்லிட்டு ரியாலிட்டி ஸ்டோரி, அவங்க சொன்னது உண்மையிலே எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். மறக்காமல் நம்மளோட பாண்டிச்சேரி ஹரிஷ்லாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.